இந்த 3 பசங்களை போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறது சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பசங்களை கூப்பிட்டு போட தான் தப்பு இல்லையா? கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு அவனாக விரும்பி வரட்டும், கலைஞரோட தமிழை கேட்கணும், கலைஞரை பற்றி பேசுகிறத கேட்கணும், அவன் விரும்பி போட்டான், அது வேறு. கலைஞரே இல்லையாங்க, எங்கே தமிழ் கேட்க போகிறாங்க? சேகர் பாபு கூட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு அவர் கூட்டு போகிறாரு. போய் பிடிச்சிட்றாங்க 3 பசங்களை. பிடிச்சிட்டு போய் கேளுங்க, இங்கே இந்த நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது காமிச்சாங்க, நீ சொன்ன மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள செக் பண்ணியிருக்கணும், ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட்டு, ரைட்டா? செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, உண்மையிலே பசங்கன்னு தெரிஞ்ச உடனே படத்தை தான் வச்சுருக்காங்க, விஜய் படத்தை தான் வச்சுருக்காங்க, பால் பாக்கெட் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவுடன் விரட்டி விட்டுருக்கணும், இல்லைனா கல்லூரிக்கு சொல்லியிருக்கணும். அதை நீங்கள் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அது கல்லூரி நிகழ்ச்சி இல்லை, தலை கணக்கு வேணுன்றதுக்காக நீங்கள் தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீ அவனை அங்கே கூப்பிட்டு போனேன், நான் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு கேட்பாங்களா இல்லையா? அதிகபட்சம் கல்லூரி கட்டடிச்சிட்டு அவனை கூப்பிட்டு போனதுக்கு ஓ மேலே நான் நடவடிக்கை எடுக்கணும். அது பண்ண முடியல. கூப்பிட்டு போய் தம்பி காலையில் கூப்பிட்டு போயிட்டாங்க ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கூப்பிட்டு போயிட்டு மதியம் வரைக்கும் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அப்புறம் பெற்றோருக்கு தகவல் தெரிந்து அவர்கள் நீதிமன்றத்தை எழுகலாமான்னு வழக்கறிஞர்கள் தான் பேச ஆரம்பித்த உடனே எந்த அடிப்படையில் அவங்கள ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க?